நாங்க 100 பேர் கொடுத்துருப்போம்ல. எங்க என்ன ரத்தம் வேணுவா, எங்க ரத்தம் எல்லாம் எடுத்துக்கோங்கடா. கொலகார பாதிங்களா ஏன்டா அப்படி பாடுறா. எங்க அண்ணன் எத்தனை அன்பு பாசம். ஐயோ அண்ணா, உலகத்தவர்களுக்கெல்லாம் தெரியுண்டா. துப்பாக்கி கொடுத்தீங்கன்றா, ஒரு போலீஸ் கொதி போடுறீங்க. என்ன கொண்டு போச்சு அப்பதான் வந்தாரு. ஸ்டாலின் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. சொல்லுங்க, ஏதாவது நல்ல தலைவர். நீங்க எப்ப நான் பாத்தீங்க? பக்கத்துல கூட இருந்தவர். நான் தான் இருந்தேன். என்ன ஆச்சுன்னா எங்க அண்ணனோட வந்தாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது என் கூட பேசிட்டு இருந்தாரு. என் தம்பி, ஐயோ அண்ணா அது இல்லையண்ணா தம்பி. நான் சொன்னேன், அண்ணா நடக்கிற வேலை அப்படி சொல்ல பின்னாடி ஒருத்தக்க டாடி வச்சு வந்தா அவன் சந்தேகமா இருக்குன்னு இப்படி நிறுத்தி இப்படி பிடிச்சேன். குறி வைக்கும்போது இந்த விரல் வெட்டி இந்த இடத்துல ஒரு வெட்டிருச்சு. வெட்டும் போதே அண்ணன் பாலாஜி அண்ணா வீரண்ணா வாங்கும் போது 10 பேர் வந்தானுங்க. அண்ணா வீடு கீழே கிடந்து ஐயோ ஐயோம்மா ஐயோ உளவுத்துறை எங்க போச்சு? ஒரு தேசிய கட்சியோட மாநில அவரு அரசியல் தலைவர். அவருக்கு என்ன மிரட்டல் இருக்கு அவருக்கு? ஆனா தொடர்ச்சியா இது வந்து தலித் தலைவர்களே நடந்துட்டு இருக்கு. திமுக அரசுல தான் இது தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. முன்னுரிதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவர் அரசியல் தலைவருங்க. நீங்க முன்னுரிதம் வேற மாதிரி கேட்டாதீங்க. அவர் ஒரு அரசியல் தலைவர். அவர் ஒண்ணு வேற இது இல்ல. அவர் ஒரு அரசியல் தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர். அவரு அண்ணாமலைக்கு என்ன இருக்கோ அதே உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா அவருக்கு உண்டான பாதுகாப்பை இந்த காவல்துறை தரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.